ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா, மதன பிடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, பல வேலைகள பாத்துக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவுக்கு ஏது போயிருந்தா அப்படின்னா, நம்ம மகாவுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது மகாவோட சோசியல் மீடியாவுல இருக்கிறவங்க வந்து, மலேசியாவுல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. ஆனா என்ன, மதன் தான் இன்னும் மலேசியாவும் போல, எங்கேயும் போலயே. இன்னும் இங்க தமிழ்நாட்டுல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம சூர்யா இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவ கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்றாப்புல. மகாவுக்கு மனசுக்குள்ளார பயங்கர சந்தோஷம் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்த வெளிப்படுத்தாம, "நீங்க குடுத்த முத்தம் எனக்கு பிடிக்கல. ஒழுங்கு மரியாதையா அத திருப்பி எடுத்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இன்டைரக்ட்டா ஒரு முத்தத்த தான் கேட்கறாங்க. சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னே புரியாம, அந்த முத்தத்த திருப்பி எடுக்கிறேங்கிற பேர்ல, மறுபடியும் மகாவோட கன்னத்துல வாய வச்சு முத்தத்த எடுக்குறாப்புல. இது வந்து ஒரு ரொமான்ஸ் காட்சி மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில ஐஸ்வர்யாவுக்கு வளைகாப்பு ஃபங்ஷன் நடத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சித்ரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அந்த சேட்டு வந்து இப்ப வந்து பெரிய பிரச்சனை பண்ண போறான். இதனால அந்த கோடீஸ்வரி அவமானத்துல அந்த ஃபேமிலியே இங்கேருந்து கிளம்ப போகுது. அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஏதாச்சும் சிக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க ஐஸ்வர்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அலங்காரம் பண்ணி கீழ கூட்டிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் அனாமிகா என்னடான்னா, ஐஸ்வர்யாவோட ரூம்ல போயிட்டு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோடீஸ்வரி பிரபா கிட்ட நான் குடுத்தேன்ல, அத போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பிரபாவும் ரூமுக்குள்ள வராங்க. அதுக்குள்ள இந்த அனாமிகா போய் கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. பிரபாவும் அத எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னைய எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க. நாளைக்கு தான் சம்பவம் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.